ஓம் சாந்தி. God's message. கடவுளின் மகா வாக்கியம். ஓம் சாந்தி. ஃபரிஸ்தாவின் ஆடையை அணிய தெரியும் அல்லவா? இந்த ஆடை மிகவும் பளபளப்பானதாகும். ஃபரிஸ்தா ஸ்மிருதி ஃபரிஸ்தா ஸ்வரூபமானது என்றால் ஃபரிஸ்தா ஆடையை அணிவது என்று பொருள். பளபளக்கும் வஸ்துக்கள் வெகு தூரத்திலிருந்தே வசீகரிக்கின்றன. ஆகவே இந்த ஃபரிஸ்தா ஆடை, அதாவது ஃபரிஸ்தா ஸ்வரூபம், வெகு தூரத்தில் உள்ள ஆத்மாக்களையும் வசீகரிக்கும். Do you know how to put on your angelic dress? It is the dress that sparkles. To have this consciousness and to become the embodiment means to adopt the dress of an angel. Something that sparkles attracts from a distance, and so this dress of an angel will attract souls from a distance. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், முழு இயற்கையை மாற்றம் செய்யும் காரியம் மற்றும் தமோகுண சமஸ்காரங்கள் கொண்டுள்ள எண்ணற்ற ஆத்மாக்களின் விநாசம் ஆகியவை விதிப்படி நடைபெறும். ஆனால் திடீர் மரணம், அகால மரணம், பலர் சேர்ந்து அடையும் மரணம் என்று பலவாறு மரணம் அடையும் ஆத்மாக்களின் அதிர்வலைகள் சுற்றுப்புறத்தை தமோகுணம் மிக்கதாக செய்கின்றது. இத்தகைய சுற்றுப்புறத்தை சதோ பிரதானமாக மாற்றுவதுடன் நீங்களும் படுகொலைக்கு ஆளாகாமல் பாதுகாப்புடன் இருப்பதுடன் அவ்வாறு படுகொலை அடையும் ஆத்மாக்களுக்கும் நீங்கள் உதவ வேண்டும். இத்தகைய பெரிய செயலுக்கு தயாராகி வருகின்றீர்களா? அல்லது ஏதோ ஒருவர் வந்தார், அவருக்கு ஞானம் அளித்தோம், உண்டோம், உறங்கினோம் என்று வீணாக காலத்தை கழித்து வருகின்றீர்களா? இவ்வாறு முன்னோடி ஆத்மாக்கள் உங்களை கேட்கின்றனர். இன்று பாப் தாதா முன்னோடிகளின் இத்தகைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். இவ்வளவு பெரிய எல்லையற்ற காரியத்தை செய்வதற்கு யார் நிமித்தம் ஆவார்கள்? துவக்கத்தில் நிமித்தமாக இருந்தவர் எவரோ அவரே இறுதியிலும் எல்லையற்ற பரிவர்த்தனை என்கிற காரியத்திற்கும் நிமித்தமாக இருப்பார். இறுதியில் உதவி செய்யக்கூடியவர்களே உதவி செய்பவர்கள் ஆவர் என்ற பழமொழியும் உண்டு. கர்ப்ப மாளிகையையும் தயார் செய்ய வேண்டும். அப்போதுதான் புதிய உலகிற்கான யோக பலத்திற்கான பயிற்சி ஏற்படும். யோக பலத்திற்கு மனசக்தி மிகவும் அவசியமாகும். மனசக்தியின் மூலமாகவே இறுதி நேரத்தில் மற்றவர்களுக்கு சுகமளிக்க வல்ல கருவியாக மாற முடியும். இல்லையெனில்
தக்க சமயத்தில் ஸ்தூல உதவியை பிராப்தி செய்ய இயலாது. இறுதி நேரத்தில் மனசக்தி, அதாவது சிரேஷ்ட சங்கல்ப சக்தியின் மூலம் ஒரே ஒரு தந்தையுடன் இணையும் பாதை துல்லியமாக இருக்குமாறு செய்யாவிடில் உங்களுடைய பலவீனங்கள் பேய் புகுந்த வீட்டைப் போல் உங்களை கலங்க வைத்து உங்கள் மீது நீங்களே பச்சாதாபம் கொள்ளும்படி செய்துவிடும். ஏனெனில் பலவீனம் ஏற்படும் போது பயம் ஏற்படும். அந்த பலவீனங்களை பூதங்களைப் போல் உங்களை ஆட்டி வைக்கும். இப்பொழுது நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் கவனக்குறைவாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் உங்கள் பலவீனத்தினால் பயம் அனுபவம் ஆகும். இதனால்தான் இப்பொழுது முதலே எல்லையற்ற சேவைக்காக, உங்களுடைய சுய பாதுகாப்புக்காக மனசக்தியையும் தைரிய சக்தியையும் சேமித்து வாருங்கள். அப்பொழுதுதான் இறுதியில் சுகம் அளிப்பவராக மாறி எல்லையற்ற காரியத்திற்கு உதவி செய்பவராக மாறி பிறகு எல்லையற்ற உலகிற்கு ராஜ்ய அதிகாரியாக வர முடியும். God's sweet version. Sweet child, the task of the transformation of all the elements and the destruction of all those souls with tamoguni sanskars will happen through a system, but the vibrations of a sudden death, untimely death, and collective death of so many souls will be so tamoguni. To be able to transform that and keep yourself safe from the vibrations of the atmosphere of bloodshed without cause, and give cooperation to those souls, are you making preparations for such an unlimited task? Or is your time simply being spent in explaining to someone who comes and in eating? They were asking this. Today Bap Dada is relating their message to you, who is an instrument for carrying out such an unlimited task. Since you became instruments at the beginning, you also have to become instruments for the unlimited task of transformation at the end. There is a saying, those who have completed something have carried out the whole task. Palaces of the womb also have to be prepared, for only then will the new creation through the power of yoga begins. The power of the mind is needed for the power of yoga. The power of the mind will also be the means of your own safety. Only with the power of your mind will you become an instrument to make your end beautiful. Otherwise, although you may be able to receive cooperation according to the circumstances in a physical way, if the power of the mind, that is, the power of elevated thoughts, the line connected with one, is not clear at that time, then your weaknesses will be experienced in the form of repentance, like evil spirits. When you become aware of your weaknesses, you will experience fear in the form of an evil spirit.
at present you may do however you like, but at the end fear will be experienced. Therefore, for unlimited service and for your own safety, accumulate the power of the mind and the power of fearlessness from now on, for only then will the end be beautiful. And by cooperating in the unlimited tasks, you will claim a right to the unlimited kingdom of the world. Om Shanti.